கேழ்வரகை வச்சு அயன் என்ரிச்சா இருக்க இட்லி அண்ட் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் உளுந்து, 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் கழுவி ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம எய்தர் கிரைண்டர் இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூட உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா கையாலவே மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு ஓவர் நைட் வந்துட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வரும். இது வந்துட்டு அப்படியே நம்ம இட்லி அண்ட் தோசை ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா செம்ம சாஃப்டாக அண்ட் அயன் என்ரிச்சாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ரெகுலரான இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம வீட்டு பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி மொறுன்னு இட்லியும் சேம் டைம் நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க.